Hi friends, welcome to 4-Star Studios. இப்போது வரிசையாக பண்டிகைகள் வரப்போகுது. நவராத்திரி, விஜயதசமி, தீபாவளி, அப்புறம் கார்த்திகை அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற இந்த குழந்தைங்களோட கொலுசெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடித்து பாருங்கள், ஒரு மாதிரி பிரைட்னஸ்ஸே இல்லாமல் கருத்து போய் இருக்கும் வெள்ளி கொலுசு பூரா. அதை பூரா நம்ம வீட்டிலையே சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சிம்பிளாக நல்லா பல புதுசு மாதிரி ஆக்கிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கை வலிக்க தேய்க்கவெல்லாம் தேவையில்லை. ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி இந்த வெள்ளி கொலுசை நல்லா பளிச்சுன்னு புதுசாக கடையில் வாங்கின மாதிரி மாற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து ஸ்டெவ்வில் வச்சு இப்போ நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்கு இல்லையா, ஜெல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுதான் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு டிடர்ஜென்ட் சோப் பவுடரோ இல்லை சோப் லிக்விடோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை லேசாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி சூடு ஏறின பிறகு இதில் நம்ம அந்த கொலுசை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி லேசாக சூடாகிடுச்சு. இப்போ நான் இதில் கொலுசை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இது நமக்கு அந்த சோப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா நுரைச்சி பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோங்க. அதுவுமே ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா, நம்ம வீட்டில் சமையல் சோடா வச்சுருப்போம் இல்லையா, அதுதான். இப்போ பாருங்கள், நம்ம சோப்பு சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு பொங்கி வரும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். கொதிச்சுட்டு இருக்கும்போது சேர்க்காதீங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணியை. இது மாதிரி ஒரு தடவை பொங்கி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து பாருங்கள், சேர்க்கும் போது நல்லா நுரைச்சிட்டு வரும். அந்த பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த தண்ணியில் இந்த கொலுசை நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற விடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. 2 நிமிஷத்துல இது சட்டுன்னு பளிச்சுன்னு மாறிடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் தண்ணி சூடாக தான் இருக்குது. நல்லா நான் ஆற விடலை. 2 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த தண்ணியில் இதை வச்சுருந்தா போதும். இப்போ அந்த கொலுசை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஏதாவது வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பேஸ்ட்டு, இதுதான் இல்லை, உங்கள்கிட்ட எந்த பேஸ்ட் இருக்கோ அதை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம இந்த கொலுசை லேசாக நம்ம இப்படி தேய்ச்சி விட போகிறோம். ரொம்ப கை வலிக்கெல்லாம் தேய்க்க வேண்டாம். சும்மா அந்த கொலுசில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். 2 பக்கமுமே இது மாதிரி பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் சரி, அடியில் பின்பக்கம் திருப்பி அந்த கொலுசுலையும் சரி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 2 கொலுசுலையும் இது மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு லைட்டாக இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. கொலுசு அழுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு ஸ்மூத்தாக ரிமூவ் ஆகிடும். அதே சமயம் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு புதுசாக கடையில் வாங்கின கொலுசு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த தேய்ச்சி விட்டுருக்க இடத்துக்கும் இந்த தேய்க்காத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பேக்கிங் சோடாவோட இந்த பேஸ்ட் வச்சு நம்ம இது மாதிரி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டாலே போதும். நல்ல பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடும் கொலுசு. இப்போ 2 கொலுசையுமே நான் இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். சும்மா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும், கை வலிக்கிற அளவுக்கு தேய்க்க வேண்டாம். சும்மா லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது மாதிரி. அவ்வளோதான். இப்போ 2 மினிட்ஸ் தான் நான் தேய்ச்சிருக்கேன். ரொம்ப நேரம்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு தண்ணியை மாற்றிட்டு வந்துடுறேன். இந்த தண்ணியை மாற்றிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொலுசை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த சோப்பு, அந்த பேக்கிங் சோடெல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இன்னொரு தடவை தண்ணி நான் வச்சு நான் அலசிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லா பளிச்சுன்னு முன்னே எவ்வளோ டல்லாக இருந்தது இப்போ நல்லா பளபளன்னு ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள், புது கொலுசு மாதிரி. இப்போ இது வேறு தண்ணி மாற்றிட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பளபளன்னு புது கொலுசு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மெத்தடில் நீங்கள் கொலுசுன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விதமான வெள்ளி பொருள்கள் இருந்தாலுமே அந்த அளவுக்கு தண்ணி வச்சு இதே மெத்தடில் நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பேஸ்ட் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும்.
வெள்ளி குத்து விளக்கு, குங்குமச்சிமிழ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, எல்லாத்தையுமே இதே மெத்தட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு காட்டன் துண்டில் வந்து நான் தொடச்சிக்கிறேன். நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த கொலுசு மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். முன்னே இருந்ததுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ டல்லாக கருத்து போயிருந்தது, இப்போ நல்லா இது மாதிரி புதுசாகிடுச்சு. இதே மாதிரி எல்லா வெள்ளி பொருள்களுக்கும் கொலுசுகளுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.